பேரன்பு சீரியல் ஜூன் 16 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. குழந்தை விஷயத்தை வச்சே அந்த வானதி மேலே இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வெறுப்பு வர வைக்கிறப்பாரு. நீயே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லார்கிட்டேயும் கஷ்டப்பட்டு மதிப்பு மரியாதையும் வாங்கி வச்சுருக்க. அதை நான் அவ்வளோ சீக்கிரம் போக விட்டுருவேனா? இந்த குழந்தை விஷயத்தையே வச்சு அவளுக்கு நான் எப்படி கட்டம் கட்டுறதுங்கிறது நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறாங்க அமுதாம்மா. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி அம்மாவும் அவங்க ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருக்காங்க ரூமில். என்னதான் நம்ம நல்லது பண்ணாலும் அதை நம்ம சம்மந்தி அம்மா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனால் ஜீவா நேற்று பேசும்போது என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. ஆமாங்க, நானும் நேற்று வரும்போதெல்லாம் அதை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டு வந்தேன். எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டா? எப்போ தான் அவன் நம்மளை புரிஞ்சுக்க போகிறானோ தெரியல. வீட்டுக்கு வந்த உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் ஏன் தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டானோ தெரியல. அவர் எந்த அளவுக்கு மனசு வெறுத்து போயிருந்தா ஜீவாவை பற்றி அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு உங்ககிட்ட அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி அம்மா. இன்னொரு சைடு கரெக்டாக ஜீவா அப்போ தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரானதுமே ஆர்த்தி பாயசம் நல்லா செமையாக செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. ஆர்த்தி அப்படிங்கிறாங்க ஜீவா. ஏங்க வந்துட்டிங்களா? அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க. நமக்கு குழந்தை உண்டான விஷயத்த கேள்விப்பட்டு அத்தை ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு நகையெல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதான் அத்தைக்கு பாயசம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லவும் ஆர்த்தி கையில் இருந்த பிளேட் அப்படியே தட்டி விட்டுறாரு ஜீவா. ஆர்த்தி, நான் ஏற்கனவே செம்ம கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஜீவா. இந்த சவுண்டை கேட்டு ராஜேஸ்வரி அம்மா, அவங்க ஹஸ்பண்ட், அப்புறம் வானதி எல்லாரும் வெளியே வராங்க. ஜீவா, ஏண்டா வந்தது வராததுமா அவளை போட்டு கத்திட்ருக்க அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி அம்மா. நான் ஏன் கத்திட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது? அதான் உங்கள் மூத்த மருமக சொல்லியிருப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க ஜீவா. டெண்டர் என் கையை விட்டு போயிடுச்சு, அதுவும் அவங்க கம்பெனிக்கு போயிடுச்சு. நம்ம கம்பெனிக்கு எதுவுமே வந்துடக்கூடாது, எந்த ஒரு நல்ல விஷயமும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அப்படின்னு வானதி மேலே ஃபுல்லாக குறையா அடிக்கிட்டே போகிறாங்க ஜீவா. இதெல்லாம் கேட்டு சைலண்ட்டாகவே இருக்காங்க வானதி. அவங்க திறமையெல்லாம் அவங்க ஜெயிச்சாங்க, நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுற ஜீவா அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி அம்மா. நான் ஏதோ கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இல்லைங்கிறனால எனக்கு இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? எனக்கு எல்லாமே தெரியும். வீட்டில் போட்டி நடத்தி அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் டெண்டரில் கலந்துக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்குல்ல. நீயும் அதை ஒத்துக்கிட்டு தானே செஞ்ச. அப்போ ஏன் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அவ்வளோ சொல்லியும் நீ கேட்காம அந்த டெண்டரில் கலந்துக்கிட்ட? உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கு ஜீவா. பிஸ்னஸில் கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட அந்த தொழிலுக்கு முதல்ல உண்மையாக இருக்கணும். உங்ககிட்ட அந்த உண்மை இல்லை, அதனால தான் உன்னால் ஜெயிக்க முடியல. முதல்ல நீ ஒழுங்காக இருந்தாலே சரியான நேரத்தில் எல்லாமே சரியாக நடக்கும். நீ ஜெயிக்கிறத விட வானதி ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற. அதுதான் நீ தோற்று போகிறதுக்கான காரணம். முதல்ல நீ உன்னை மாற்றிக்கோ, அப்போது எல்லாமே தானாகவே நடக்கும் அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி அம்மா. உடனே ஜீவா, தெரியுமா? நல்லா தெரியும். நான் எல்லா வேலையும் சரியாக செஞ்சால் கூட ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே தான் இருப்பீங்க. உங்கள் மூத்த மருமகளை தான் தலையில் தூக்கி வச்சுட்டு பேசுவீங்க. எல்லா நேரமும் காற்று ஒரே பக்கம் வீசாது. என்னால் என்ன முடியும், என் பிஸ்னஸில் என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் நான் ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு ஜீவா அங்கேருந்து கிளம்புறாங்க. அமுதாம்மா மனசுக்குள்ளேயே அப்படியே லைட்டாக சந்தோஷப்படுறாங்க. நம்ம மருமக அப்படியே அம்மாவை எதிர்த்து பேசிட்டானே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஸ்வேதா அவங்க ரூமில் இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ராஜா வராங்க. அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ராஜா பேசுகிறாங்க. எனக்கும் கொஞ்ச நாளாகவே இதுதான் மைண்டில் ஓடிட்டுருக்குங்க. நம்ம பேசாமல் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. சரிங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்ததுக்கு எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ராஜா. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணா கம்பெனியில் அப்போ வேலை செய்ய முடியலன்னா அப்போ நீங்கள் வேறு எங்கே போவீங்க அப்படின்னு நம்ம ஸ்வேதா வந்து கேட்கவும், நான் பேசாமல் வானதி அக்கா கம்பெனிக்கு போகிறேன், அவங்க ரொம்ப உண்மையானவங்க அப்படின்னு வானதி பெருமையை பேசவும் உடனே ஸ்வேதாவுக்கு ரொம்ப கோவம் வருது. நீங்கள் அங்கே போகக்கூடாது, என் பேச்சை மீறி நீங்கள் அங்கே கண்டிப்பாக போவே கூடாது அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. அடுத்ததாக வானதி அவங்க ரூமில் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக கார்த்திக் வராங்க. என்னாச்சு வானதி அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்கவும், இல்லைங்க, ஜீவா தம்பி இப்படி பேசிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. ஆமாம், அவனை ரொம்ப பேசிட்டான், எனக்கும் தெரியும், அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், இல்லைங்க, என்ன பேசுனது கூட எனக்கு பெருசாக தெரில, ஆனால் அம்மாவே பேசிட்டாரு, எனக்கு அதுதான் ரொம்பவே கஷ்டமாக போச்சு, அவங்க முகமே வாடி போச்சு அப்படிங்கிறாங்க வானதி. சரி, கொஞ்ச நேரம் இந்த பேச்சையெல்லாம் விடு, கொஞ்ச நேரம் பிரிஸ்காக இருப்போம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாங்க. அப்படியா? அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
வானதி, மேடம்க்கு இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க கார்த்திக். சரி அப்படின்னா காலை பிடிச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க வானதி. சரிங்க பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் காலை பிடிச்சி விடுறாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்கவும், என் கை வலிக்குதா, சரி பொது விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. சரி அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக். அப்படியே ஒரு முத்தம் அப்படிங்கிறாங்க வானதி. நீங்கள் எனக்கு மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக். அப்படியா கார்த்திக்? லைட்டாக அவங்களுக்குள்ள சின்ன ரொமான்ஸ் போயிட்டுருக்குங்க. அடுத்த நாள் காலையில் ஜீவா அவசர அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டுருக்காரு. அந்த நேரத்தில் ஆர்த்தி ஸ்பீடாக ஓடி வராங்க. இதை பார்த்த ஜீவா, என்ன ஆர்த்தி இவ்வளோ ஸ்பீடாக ஓடி வர, வயிற்றில் குழந்தை இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று நான் அண்ணி மேலே இருந்த கோவத்தை உன் மேலே காட்டிட்டேன், சாரி ஆர்த்தி அப்படின்னு சாரி கேட்குறாங்க ஜீவா. பரவாயில்லைங்க அப்படிங்கிறாங்க ஆர்த்தி. நீ எதையும் மனசில் வச்சுக்காத, உங்கள் அம்மா தான் சொல்லியிருக்காங்களே நல்லா சாப்பிட்ணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நீ அதே மாதிரி ஃபாலோ பண்ணு. நேற்று ஏதோ கொஞ்சம் டென்ஷன், அதனால தான் அப்படி பண்ணிட்டேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவா. சரிங்க, இனிமேல் இந்த டென்ஷன் எல்லாத்தையும் வெளியிலேயே விட்டுட்டு வந்துடுங்க. வீட்டுக்குள்ளேன்னு வந்துட்டா நான், நீங்கள், பாப்பா 3 பேர் தான், ஓகேவா அப்படிங்கிறாங்க ஆர்த்தி. இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க அமுதாமா. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. லைட்டாக வானதி பற்றி ஆர்த்தியும் போட்டு கொடுக்குறாங்க. ஆல்ரெடி ஜீவாவுக்கு நெருப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்குது, அதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறாங்க ஆர்த்தி. ஜீவா அந்த பக்கமாக கிளம்புனதுமே உடனே அமுதாமா உள்ளே வராங்க. சரி மாப்பிள்ள வாங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி ஜீவாவும் கிளம்புறாங்க. அந்த டைமில் ஆர்த்திக்கிட்ட இதே மாதிரியே வானதியை பற்றி அடிக்கடி ஜீவா மாப்பிள்ளைகிட்ட போட்டு கொடுத்துட்டே இரு, இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டே இரு, அப்போ தான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த கோவம் பெருசாக வெடிக்கும். அந்த ராஜேஸ்வரி அம்மாக்கிட்ட ஒன்று நான் இருக்கணுமா இல்லை அந்த வானதி இருக்கணுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரும். அந்த வானதி வெளியே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரி அம்மானாலேயே இங்கே இருக்க முடியாது, அவங்களும் அந்த வானதி பின்னாடியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ தான், இந்த மொத்த சொத்தும் உங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க அமுதாமா. அடுத்ததான் வானதி ஆஃபீஸ் கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் ராஜா கீழே இருக்காங்க. நைட் நடந்த எல்லா விஷயத்தையும் ராஜா வந்து வானதி கிட்ட சொல்கிறாங்க. இப்போது பணம் வந்ததுமே ஸ்வேதா ரொம்பவே மாறிட்டாக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அங்கே என்னால் நிம்மதியாக வேலையே செய்ய முடியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வேலை செய்கிறோனோ அந்த வேலைக்கு உண்மையாக இருக்கணும், ஆனால் அங்கே அப்படி இருக்க முடியல, என்னால் அங்கே வேலை செய்ய முடியல, நான் பேசாமல் உங்கள் கம்பெனிக்கு வந்துடுறேங்க்கா அப்படின்னு அவரோட கவலை எல்லாமே வானதிக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. இதை எல்லாத்தையும் நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க ஸ்வேதா. வானதி முடிஞ்ச அளவுக்கு ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணி அங்கேயே இருக்கிற சொல்கிறாரு. நம்மக்கிட்ட கோவம் காட்டுறவங்க கிட்ட கூட நம்ம கோவம் காட்டக்கூடாது, நம்மளை வெறுக்கிறவங்கள நம்ம வெறுக்கக்கூடாது, இந்த மாதிரி தானே நம்ம ஆசிரமத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பல அட்வைஸ் வந்து வானதி ராஜாவுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. சரின்னு ராஜாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் வானதி நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததான் என்ன நடக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.